ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து அது. திமுக இணையலாம், எங்கே வேணால் போய் இணையலாம், தனி கட்சி கூட அவர் ஆரம்பிக்கலாம், அது தடை கிடையாது. இது வந்து சுதந்திர நாடு. நான் ஒரு கட்சி வச்சிருக்கேங்க, அவர் என்ன இணைக்கிறதா யாரும் சொல்ல முடியாது. நான் வந்து அது வந்து இன்னைக்கு வந்து அவர் சொல்லி நான் உடனே அங்கே போய் கூட்டி வைக்கணும்ல. ஏன் அந்த இயக்கத்தில் வந்து செயல் தலைவர் இருக்காருல்ல, அவர் கேட்க மாட்டார், ரவி தான் வந்து கேட்பாரா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் கேட்குறது பார்த்தா ரவி வந்து தலைவர், ரவி வந்து என் அன்பு மைத்திர ரவி வந்து இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஆகிவிட்டாரா கூட்டணி பேசுவதற்கு? அங்கே கட்சியில் போய் இணைந்திருக்காரு. அந்த இயக்கத்தில் தூதே வேண்டாங்க. அந்த இயக்கத்தில் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம். நிறைய பேர் பழக்கப்பட்டவங்க தான், நானும் அவங்க கூட இருந்தவங்க தான், அதை பற்றி கிடையாது. என்னை பொறுத்தவரை இன்று எங்கள் முடிவு, இந்த உள்ளாட்சி தேர்தல் தனித்து போட்டியிடுவது உறுதியான முடிவு எடுத்திருக்கோம். அதனால் காலத்துக்கிட்ட நாளைக்கு வந்து வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அங்கே இருந்தால் இதே கேள்வி நான் கேட்டிருப்பேன். வரும்போது அதை பற்றி பேசுவோம். அப்படி கேட்டால் அதுக்கு பதில் கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் சார்ந்த பத்திரிகை சகோதரர்கள் மாலை செய்திகள் வர இருப்பதால் எங்களுக்கு ஒரு பேட்டியை கொடுத்து முடித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் அனைவரும் இறுதி வரை 4 மணி வரை இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நிலைமை புரிந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்த ஒரு காரணத்தினால் உடனடியாக சுட சுட செய்திகளை சொல்ல வேண்டிய சூழலில் உங்களுக்கு இங்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பற்றி சொல்லிவிடுகின்றேன். இன்று பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு தலைவர் என்ற பதவியை நீக்கிவிட்டு பொதுச் செயலாளராக என்னை நியமித்திருக்கிறதுக்கு அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு அவைத்தலைவராக அருமை அண்ணன் மணிமாறன் அவர்கள், மற்ற நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள், மாவட்டத்திலிருந்து மண்டலத்திலிருந்தவர்கள் எல்லாம் துணை பொதுச் செயலாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிகழ்வு. இதில் பல தீர்மானங்கள், ஏற்கனவே 23 தீர்மானங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றன. 24வது தீர்மானமாக இந்த அரங்கம், காமராஜ் அரங்கம் அழைக்கப்படுகின்ற அரங்கம் பெருந்தலைவர் அரங்கம் என்று அழைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கின்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நான் கருத்து சொல்ல விரும்பல. அதாவது ஒரு இயக்கத்தில் வந்து அது வந்து வேற ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷன் படி அது சரியா இல்லையா என்பதை மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்வியை மத்திய அரசாங்கத்திலும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இது நான் இயக்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன் என்னன்னு கேட்டால், இது பத்திரிகைக்காக சுட சுட ஒரு பதில் சொன்னது போல இருக்குமே மொழிய, இது சரியா தவறா என்று சொல்லுகின்ற நிலைமையிலே மத்திய அரசு இருக்கிறது. அது உடனடியாக அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று இது சரியா தவறா என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் மார்ச் 8ஆம் தேதி வந்து உண்ணாவிரத அறிவிச்சிருக்காங்க. அதாவது நீதி விசாரணை நடத்தணும். நீங்க இதை ஆதரிக்கிறீங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து அவங்க கூட பயணிச்சிருக்கீங்க, கூட்டணி கட்சியாக வந்து சமத்துவ மக்கள் கட்சி பயணிச்சிருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு அதில் வந்து மர்மம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரை ஏற்கனவே அப்போலோ மருத்துவமனை, ரிச்சர்ட் பேல் எல்லாரும் ஒரு மறைந்த பிறகு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் அனைவருக்கும் என்னவென்றால் அதில் ஒரு தெளிவாக இல்லை என்பதை தான் அனைவரும் கருத்து பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் சொல்லுவாங்க, இல்லை அன்றைக்கி வந்து ஒரு மாதிரியாக சொன்னார், இன்றைக்கி வேறு மாதிரி சொல்கிறான்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை இருக்கின்ற சூழலில் என்ன நடக்கிறது, என்னால் எதை பார்க்க முடிந்தது, அதை தான் நான் பதில் சொல்லிட்டுருக்கேன். உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவு செய்வது சரத்குமார் அல்ல. இருந்தாலும் இது என்னன்னா, ஒரு முதலமைச்சர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி ஏன் பேட்டிகள் கொடுக்கப்படவில்லை என்ற கேள்வி தான் எழுப்புறாங்க. இப்போ வந்து ஓபி அவர்களும் உண்ணாவிரதம் இருக்காங்க, அவங்களும் அவங்க கூட தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்க கூட இருக்கிற ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று சொல்லும்போது இதில் வேறு மர்மம் இருக்கும் என்று சிந்திக்க தூண்டுகிறது. ஹைட்ரோகார்பன் நிலைப்பாடு ஏற்கனவே நெடுவாசல் அன்றைக்கி போயிட்டு வந்தோம். அது உண்மையாக அந்த வந்து ஏற்கனவே வந்து நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீர் ஆதாரம் வந்து நம்ம வந்து பெருக்க வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஹைட்ரோகார்பன்லாம் நாட்டுக்கு எரிபொருள் தேவை என்று இருந்தாலும் இறக்குமதியை நாம் குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்தாலும் நெடுவாசல் பசுமையாக இருக்கிற ஒரு கிராமம், அங்கே தான் கிடைக்கிற எரிவாயு வந்து நாங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு இருக்கிற பசுமையை கெடுக்கக்கூடாது. ஆக திட்டங்கள் வந்து இப்போ மத்திய அமைச்சராக இருக்கின்ற அன்பு சகோதரர் சொல்லியிருக்கார், அங்கே போகிறவங்களாம் அரசியல் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னால் செல்பவர்கள் ஒரு கருத்தோடு மக்களின் வேதனையை புரிந்து, மக்களின் புரட்சியை புரிந்து, அந்த நெடுவாசல் கிராம மக்கள் என்ன சொல்கிறார்கள், அங்கே இருக்கிறவங்க நெடுவாசல் கிராம மக்கள் தான் இதை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல போய் தான் வெளியே வருது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் அவங்க பாதிப்பு ஏற்படுகிறதுன்னு சொன்னவுடன் அனைவரும் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆக ஹைட்ரோ கார்பன் என்ற எரிபொருள் அங்கேருந்து எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தான், ஷேல் கேஸாக இருந்தாலும் சரி, பீத்தர் இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு வெப்பத்தை உருவாக்கி அந்த நிலம் வந்து நாளைக்கு வந்து பயிரிட முடியாத ஒரு சூழல் உருவாகிறது. ஆக அந்த திட்டத்தை அது வரவிட கூடாதுன்னு எடுத்துட்டோம். இந்த திட்டத்தை குறித்து நேற்று வந்து நெடுவாசல் வந்து ஒரு 13 பேர் கொண்ட குழு வந்து
அதை தான் வந்து முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து நெடுவாசல் மக்களின் கோரிக்கையும் கூட. சார், இப்போ தமிழகத்தில் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதா ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதை வந்து நேற்றுக்கு வந்து செய்தியாளர் சந்திக்கும்போது அவங்க டாக்டரே சொல்லியிருந்தாங்க, அதுக்காக ஒரு தனி அமைப்பு தொடங்க போகிறதா. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெண்களுக்காக பல அமைப்புகள் இருக்குது. அது என்னுடைய மகள் வந்து ஆரம்பிச்சுன்னு நான் பெருமைப்படுறேன். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்றைக்கி நாங்கள் வந்து தீர்மானமும் வந்து தீட்டியிருக்கோம். ஏன்னா வன்கொடுமை என்பது வந்து மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கு காரணம் என்னன்றது கண்டுபிடிக்க வேண்டும். இது வந்து வன்கொடுமை வந்து இந்த சட்டம் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கடுமையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது ஏன் மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த மரண தண்டனை கொடுக்குற அந்த பயம் உருவாகும் போது இந்த தண்டனை பண்ண மாட்டாங்க. இப்போ ஜுவனைல் கோர்ட்டு வந்து வயது வந்து இவருக்கு இல்லை, ஆனால் தப்பு பண்ணிட்டாரு, இவரை வந்து நம்ம வந்து ஹோமுக்கு அனுப்பலாம் அப்படின்னா உணர்ச்சி இருந்த காரணத்தினால் தானே அவன் தவறு செய்தான். அப்போ உணர்ச்சி உள்ளவனாக இருந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கின்ற சூழல் வருபவன் நிச்சயமாக தூக்கு தண்டனைக்கு தான் அனுப்பணும். அங்கே வந்து வயசெல்லாம் பார்க்கக்கூடாது. வயசை பார்த்தா நீ செயலில் ஈடுபட்ட. அப்போ கடுமையான சட்டங்கள் வரும்போது, அரபு நாடுகளை போல் கடுமையான சட்டம் வரும்போது தான் இந்த மாதிரி குற்றங்களும் தவிர்க்கப்படும், பெண்கள் பாதுகாக்க இருக்கும். அதில் ஒரு கேள்வி எழுது சார். இப்போ வந்து அவங்க நேற்று செய்தியாளர்கள் போகும்போது தென்னிந்திய நடிகர் சங்கம் அதோடைய அமைப்பு இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. அது அவங்கள தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டுக்கோங்க. அது செயல்படுது சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய நடிகைகளுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வருது, இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கு. ஆகவே நான் வந்து பெண்கள், அதாவது புதுமுகமாக வரக்கூடியவங்க, அவங்க கருத்துக்கு தனி நடிகர் சங்கத்தையும் அவங்க வந்து ஏற்கனவே வந்து மாநில அரசு வந்து அணுக போறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்விட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். தொடங்க போறேன்னு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு முரண்பாடு வருது. அப்போ தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மூலியமா எந்த வித தீர்வும் எட்டப்படாதனால தான் அவங்க தனியாக அமைப்பு தொடங்க வேண்டிய. அது அவங்களை கேட்க வேண்டிய கேள்வி, என்ன கேட்க வேண்டிய கேள்வி இல்லை இல்லையா? ஷீ இஸ் an independent girl. என் டாக்டர் வந்து படித்து MBA படித்த ஒரு பட்டதாரி. அவருடைய சிந்தனைக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டு முடியாது. ஆனால் கருத்து வன்கொடுமைக்கு எதிராக யார் போராடினாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்று தான். நீட் தேர்வு சந்தோஷம் தானே. நீட் தேர்வு வந்து ஏற்கனவே ரெசல்யூஷனே போட்டிருக்கோமே. முதல்ல கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும். அனைவரும் அந்த போட்டிக்கு தயார் என்ற சூழ்நிலையில் நீட் தேர்வை கொண்டு வரணும். அதனால் அது வந்து சமமாக வந்து கல்வியின் தரம் உயரும் போது அது ஒரு தேர்வுகள் வைக்கலாம் என்பது எங்களுடைய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு. நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகிட்டாங்க. அவர் சொல்கிற மாணவர்கள் தயாராக இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? தயாராகிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? கல்வித்தரம் ஒரு சீராக இருக்கா? நீ சொல்ல ஒரு கிராமத்தில் படிக்கிற பயில்கின்ற மாணவனும் ஒரு சிட்டியில் படிக்கிற மாணவன் ஒன்றுன்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வேரி ஆகுது. எல்லா விதத்திலையும் அவங்க வந்து நல்ல மாணவர்கள் அறிவுபூர்வமாக இருந்தால் கூட போட்டி என்று வரும்போது அந்த போட்டியை வந்து சமாளிக்கின்ற சூழல் ஒன்றும் உருவாகவில்லை என்ற அடிப்படை தான் எங்களுடைய தீர்மானமே. வறட்சியாலும் புயலாலும் பாதிக்கப்பட போது இவர் பிரதமர் வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு வந்து எப்படி பார்க்குறீங்க? வறட்சியால் பார்க்கணும், மற்றவங்களை வந்து பார்க்குறாரு. இது எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு உள்ள ஒரு பிரதமராக இருக்கிறார். ஆக ஆன்மீகவாதி ஜக்கி வாசுதேவுக்காக வந்து சென்றிருக்கிறார். அது 112 அடி உயர மகா சிவராத்திரி நடக்குது. அவருடைய கருத்துக்களை வந்து பிரபலமாக சொல்லிக் கொண்டிருப்பவர். அவர்களுக்கு ஒரு தனி அமைப்பு. அவங்க வந்து நிறைய மக்கள் வந்து அவருடைய ஆன்மீக சொற்பொழிவை கேட்குறாங்க. சிலர் வந்து அது விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து வேறு மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. பிடித்தவர்கள் செல்கிறார்கள். அதே போல் மோடிக்கு பிடிச்சிருக்கு, அவர் போயிருக்காரு. சார், தமிழகத்தில் இப்போ சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு புதிய முதல்வர் இருக்காங்க, செயல்பட்டு சட்ட ஒழுங்கு எந்த மாதிரி இருக்கு? சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைந்திருக்கு நான் உடனே சொல்லிட மாட்டேன். இப்போ வந்து மக்கள் அவதிப்பட்டு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்குன்னு நான் வந்து ஒரு எதிராக ஏதோ சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. நம்ம போக போக எப்படி அரசு எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்போம். நல்லவைகள் இருந்தால் வரவேற்போம். தவறு நடக்கிற சூழல் உருவாகியிருந்தால் அதை எடுத்து கேட்போம். தற்போது அரசியல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு கட்சி புரட்சி தலைவி இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு இயக்கமாக இருந்து வலுவான ஒரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து இழிவாக அழைத்த காரணம் உண்டு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எவ்ரிபடி இஸ் பிரேசிங் புரட்சி தலைவி. அப்போ அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் நான் ஏற்கனவே பார்த்தவன் தானே, நான் உண்மையை தான் நான் சொல்லியிருக்கேன். ஆக என்னை பொறுத்தவரை அந்த தலைவர் இன்று இல்லை. அப்படி இல்லாத சூழலில் இந்த தமிழகத்தை நடத்தி செல்வதற்கு நாங்கள் வந்து நிழல் போல போயிட்டே இருந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்னென்னா, எங்களுக்கு என்ற தனித்திறமை இருந்தாலும் ஒரு கூட்டணி என்று நாங்கள் போய்க் கொண்டே இருக்கும்போது எங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு எங்களால் முடியாது. அந்த நிழல்லே இருந்தோம்னா எந்த செடியும் வளராது. ஆக நிழலிருந்து ஒதுங்கி வந்தால்தான் நிச்சயமாக எங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். நாங்களும் மக்கள் சேவையில் தான் ஈடுபடுறோம். இருக்கின்ற ஆட்சியாளர்களும் அதான் செய்கிறாங்க. யார் சிறப்பாக செய்ய போகிறார் வருங்காலத்து என்பதை நாங்கள் வந்து வருங்காலம் அதுக்கு பதில் சொல்லுவோம். அன்பு மைத்திர ரவி வந்து இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைவராகிவிட்டாரா கூட்டணி பேசுவதற்கு? அங்கே கட்சியில் போய் இணைந்திருக்காரு. அந்த இயக்கத்தில் தூதே வேண்டாங்க. அந்த இயக்கத்தில் வந்து ஃபோன் பண்ணி பேசலாம். நிறைய பேர் பழக்கப்பட்டவங்க தான். நானும் அவங்க கூட இருந்தவங்க தான். அதை பற்றி கிடையாது. என்னை பொறுத்தவரை இன்று எங்கள் முடிவு, இந்த உள்ளாட்சி தேர்தல் தனித்து போட்டியிடுவது உறுதியான முடிவு எடுத்திருக்கோம்.
அதனால் காலத்துக்கிட்ட நாளைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அங்கே இருந்தால் இதே கேள்வி நான் கேட்டிருப்பேன். வரும்போது அதை பற்றி பேசுவோம். அப்படி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவோம். இவ்வளவு தமிழ்நாட்டுக்காரனை தலையில மிளகா அரைக்கலான்னு மத்திய சர்க்கார் நினைக்கிறான். ஃபார்மர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, முன்னாள் துணை முதல்வர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் இந்த ஒப்பந்தத்தை வரியெல்லாம் படிச்சு பார்த்தாரா? எந்த அடிப்படையில் கையெழுத்து போட்டாங்க? அது வேற ஏதாவது பின்னணி இருக்கா? அதெல்லாம் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த துரோகம் வரலாற்றில் மன்னிக்க முடியாதது ஸ்டாலின் செய்தது. எடப்பாடி பழனிசாமி என்பவர் இவ்வளவு குனிஞ்சு கும்பிடுவார்னு நமக்கு பதவி வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிருக்கு. அதுவரையும் தெரியலையே. நடிகனை வேடிக்கை பார்க்குறான். எப்படி வேடிக்கை பார்க்கணும்? வெள்ளம் வந்து அடையார் பாலத்தில் போய் நின்று பார்க்குறோம்ல, இம்புடு தண்ணியா ஓடுது அப்படின்னு. அதுக்காக அது யார் குதிக்க போறதில்ல, உள்ள குச்சி நீச்சல் அடிக்க போறதில்ல. அப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி நடிகனை வேடிக்கை பார்க்குறான் ஒழிய அவன் சொல்வதை எதுவுமே கேட்க தயாரா இல்லை. 67 2017 என்னவா ஆயிருக்குன்னா, அரசியலில் இருந்த எல்லோரும் சினிமாவுக்குள்ள இருந்தாங்கல்ல, இப்ப சினிமாவில் இருக்கும் எல்லோரும் அரசியலுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை பத்தி அறிவு இல்லாததுனால அவன் காமெடியனாவே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான் எல்லாருக்கும். அது எப்படி ஒரு வாரத்தில் வர முடியும்? அது எப்படி ஒரு மாசத்துல வர முடியும்? இந்த நடிகன் பூரா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, பொதுவாக ஹீரோ எப்படி கூட்டுருவோம்னா, லொக்கேஷன் சொல்லிடுவோம், வண்டி அனுப்புவோம், அதிலே காஸ்டியூம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடுவார். அங்கே போய் வீட்டு வாசலில் நின்று ட்ரெஸ்ஸை கொடுத்தா ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வண்டி ஏறுவார், நேராக ஷூட்டிங் வருவார். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்பிச்சு வண்டி அனுப்பிச்சு கோட்டை கூட்டு போவாங்க போல நினச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க பூரா. ஏன்னா அப்படியே பழகினவங்க எல்லாரும். அது இல்லைல்ல, அது போய் இங்கே கூட்டம் பார்க்கணும், ஆள் வர மாட்டான் கூட்டத்துக்கு, சேரை பார்த்து பேசணும், பெருந்திரளாய் கூட்டிகிட்டு போகிறவங்களேன்னு போய் சொல்லணும், அப்புறம் கூட்டம் வர வைக்கணும், அப்புறம் அதை ஓட்டா மாற்றணும், ஓட்டா மாற்றினதுக்கப்புறம் உட்கட்சி அரசியல் உயர்ந்த பதவி அடையணும், பதவி அடைச்சதுக்கப்புறம் பதவியை நிலைக்க வைக்க முயற்சி பண்ணிக்கணும் இல்லையா? ஒரு பேட்ஸ்மேனுடைய இடது பக்க தோள்பட்டையும் இடது பக்க தொடையும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது ரெண்டு பக்கத்தில் நெருக்கமாக தெரியுதுன்னு தான் அது ரெண்டுலையும் விளம்பரம் போட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் ஹெல்மெட்டில் இடது பக்கம் மட்டும் விளம்பரம் போட ஆரம்பித்தான். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக தான் வலது பக்கம் தான் போடுவான். ஏன்னா எந்த பக்கம் போடுறதுங்கிற முக்கியம் இல்லை, டிவியில் எந்த பக்கம் தெரியுதுங்கிறது தான் முக்கியம்.